வெளிச்சத்திற்கு வந்த உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1847 to 1931. தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில்தான் அமெரிக்காவில் உள்ள போர்ட் ஹூரன் பள்ளிக்கு சென்றார். சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியிலிருந்து பாதியிலேயே நின்றுவிட்டார். பள்ளி ஆசிரியரான எடிசனின் தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே அவருக்கு பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். தமது 7வது வயது முதல் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதனங்களின் மீது எடிசனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. 9 வயதில் ரிச்சர்டு பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிலாசபி என்ற நூலை படித்து முடித்தார். 21ஆம் வயதில் மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள் என்ற பகுதியை ஆழ்ந்து படித்தார். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ் பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். 1877ஆம் ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒலிவரைவி கிராமபோன் ஆகும். பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் வோல்டேஜ் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் எலக்ட்ரிக் பவர் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்புகளின் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். கிளைடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891ஆம் ஆண்டு பதிவு செய்தார். எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளி இழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள் பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளி இழந்தன. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமைக்குரியவர் எடிசன் அவர்களே ஆவார்.